ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா F1 தி மூவி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, பிராட் பிட், செர்ரி தாம்சன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஜோசப் கொசான்ஸ்கி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்லேயும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க ரெண்டல் ஆப்ஷன் மூலியமாக. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தர்ஷன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அர்ஷா நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஃபேண்டசி ஹாரர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ராஜவேல் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ZEE5 ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் அப்படி இல்லைனா செப்டம்பர் மாதம் 5ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கிங்டம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பாக்யஸ்ரீ போஸ் நடிச்சிருக்காங்க. சத்யா யாதவ் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கௌதம் தென்னுண்ணி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 28ஆம் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம். இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தமன் அசோகன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மல்வி முல்கோத்ரா நடிச்சிருக்காங்க. முனிஷ்காந்த் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது மணிவர்மன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். மேபி இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சவுத்தில் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப அவளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.